பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாலாட்டின்புதூர், கழுகுமலை, கயத்தாறு, கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி ஏற்கனவே இருந்த வேலை வாய்ப்பையும் பறித்துவிட்டதாக விமர்சித்தார். பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளதாக குறிப்பிட்ட கனிமொழி சிபிஐ, இடி, ஐடி மூலம் மிரட்டி பாஜக பணம் பறித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் பத்திரம், அந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக ஒரு பக்கம் இந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் ஒரு பக்கம் வைங்க, இன்னொரு பக்கம் பிஜேபி வைங்க. தேர்தல் பத்திரத்தை சட்டப்படி கொண்டு வந்தாங்க. அந்த தேர்தல் பத்திரத்துல எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்தா இந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சிக்கும் வந்த நிதி கால்வாசி கூட பத்தாது. ஆனா பிஜேபிக்கு வந்த நிதி முக்கால்வாசிக்கு மேல வந்திருப்பது பிஜேபிக்கு மட்டும்தான். எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மீதும் வழக்கு. 2 முதலமைச்சரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஒரு துணை முதலமைச்சர் பல மாதங்களாக சிறையில். இப்படி எல்லாரையும் மிரட்டி ஆட்சியிலேயே இருக்கலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இதுதான் உங்களுடைய கடைசி தேர்தல். நாடு உங்களை போகக்கூடிய தேர்தல்.